கிளைமாக்ஸ் சண்டை காட்சி இருக்க, அடேங்கப்பா! ஏஐ, அப்புறம் ரோபோ, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு மிரட்டு மேய்க்காரு 10 நிமிஷம். அப்படி வாயை பிளந்து பார்க்க வச்சு. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் நிச்சயமா விஜய் தனிப்பெரும்பான்மை பெற்றிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் படத்துல இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, நீண்ட நாட்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தமிழக முதலமைச்சர் தளபதி ச. ஜோசப் விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன். ஜனநாயகன் படத்தின் விமர்சனம் சூட்டோடு சூடாக பார்த்துவிட்டு வந்த அடுத்த வினாடியே விமர்சனம். அதனால என்ன சூட்டோடு சூடாக என்று. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்தா தர்றேன், அந்தா தர்றேன், இந்தா கொடுத்துட்றேன்னு சொல்லி கடைசியில் இப்போ தான் இந்த மாதம் தான் கொடுத்தாங்க சென்சார் சர்டிஃபிகேட். அதுலேயும் 12 கட்டு ஏ சர்டிஃபிகேட். இதில் முக்கியமான விஷயம் ஏ சர்டிஃபிகேட். விஜய் படத்தை பெரும்பாலும் டீனேஜர்ஸ் தான் பார்ப்பாங்க, பிலோ டீனேஜர்ஸ். அப்போ அவங்களும் இந்த படத்தை பார்க்க விடக்கூடாது என்பதில் சிலர் குறியாக இருந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீ என்ன வேணா கூடப்பா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் தயாரிப்பாளர். இந்த படம் இன்னைக்கு உலகம் முழுக்க 3000 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 800 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் 900 தியேட்டர் தான். இந்த சின்ன சின்ன தியேட்டர்லாம் போக மீதி எல்லா தியேட்டர்லேயும் ஜனநாயகன் தான். இந்த ஒரு வாரம் ஜனநாயகன் வாரமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சினிமா ஃபங்க்ஷன் ஒரு வாரம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே 4 நாள் ஒன்றும் கிடையாது. இப்போ ஜனநாயகன் படம் பார்த்துட்டு ஒரு குஷியான முறையில் விமர்சனம் பண்ணுவோம். ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி டியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார். சந்திரன் சூரியன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனல் அரசு சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் வினோத். ஏன் திரைக்கதைன்னு சொன்னா, கதை, இந்த படத்தினுடைய மூலக்கதை பகவந்த் கேசரி என்ற பெயரிலே தெலுங்கில் சில வருடங்களுக்கு முன்பு வந்து விட்டது. அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணா அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் நடிச்சிருக்கார். இந்த படத்தின் கதை என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பகவந்த் கேசரி. அப்போ கதை என்ன? ஒரு மிகச்சிறந்த காவல் அதிகாரி விஜய். ஆரம்பத்தில் தெரியாது. கௌதம் மேனன் இறக்கும் தருவாயில் என் பொண்ணு மமிதா பைஜு இதை எப்படியாவது நீங்கள் இராணுவத்தில் சேர்த்துடணும் இன்னும் சொல்கிறாரு விஜய்கிட்ட கௌதம் மேனன். ஆனால் மமிதா பைஜு எதை பார்த்தாலும் பயப்படுவார். எங்கேயாவது லேச சத்தம் வந்தால் கூட அப்படின்னு பயப்படக்கூடியவர் மமிதா பைஜு. அப்படிப்பட்டவரை எப்படி இராணுவத்தில் சேர்க்கறதுக்கு விஜய் முயற்சி பண்ணி வெற்றி பெறுகிறாங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதை வில்லன் பாபி தியோல். இந்த பாபி தியோல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாத நேர்மையான காவல்துறை அதிகாரி. ஆனால் இன்றைய சூழலில் நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது. ஒன்று அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதாவது அவதூறு பரப்பி அவன் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி போலியா புகாரை சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி விட்றாங்க. இதானே நாட்டில் நடக்குது.
அந்த மாதிரி பாபி தியோலை அரசியல்வாதிகள் அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்திடுவாங்க. இதனால் அவருக்கு சமுதாயத்தின் மீதே கோபம் வந்துடுது. பாபி தியோலுக்கு நாம் இவ்வளவு நல்லவனாக இருந்தோம், நம்மளை எழுச்சிவாயினாக்கி இப்படி பழி வாங்கிட்டாங்களே. ஸோ நாம் ரிவர்ஸாக இந்த சமுதாயத்தை பழி வாங்கணும். ஸோ இந்த சமுதாயத்தை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இந்த நாட்டில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து துப்பாக்கிகளை கடத்துவார். எல்லா ஊர்லேயும் துப்பாக்கி வியாபாரம் பண்ணுவார். நாட்டில் நிறைய கலவரம் நடக்கணும், அவன் துப்பாக்கி சுட்டுட்டு சாவணுங்கிற முயற்சிகள் பண்ணுவார். இதை தடுப்பார் விஜய். இதுக்கிடையில் நம்ம பிரகாஷ்ராஜ் அரசியல்வாதி, ஏற்கனவே பல படங்கள் அச்சலாம் சொன்னார்ல நம்ம பிரகாஷ்ராஜ். அவர் கொஞ்சம் வித்தியாசமான வில், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் எல்லா படத்துலையுமே சீரியஸான வில்லன், காமெடி வில்லன்னு போட்டு மிரட்டியிருக்காரு. இந்த படத்துலையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பாத்திரம் அவருக்கு. நான் ஆணையிட்டால் அந்த ஷவுக்கு இருக்க, அப்போது எல்லா அமைச்சர்களையும் அடிப்பார் விஜய், பிரகாஷ்ராஜை மட்டும் விட்டுருவார். ஏன்னு தெரியல. பிரகாஷ்ராஜ் மீது விஜய்க்கு என்ன கரிசனம்னு நமக்கு தெரியல. ஏன்னா பிரகாஷ்ராஜ் இப்போ டெல்லியை சமத்தியாக எதிர்த்துக்கிட்டு இருக்கார். டெல்லி அரசை அரசியல்வாதியாக இருந்து தேர்தலில் போட்டிட்டு தோத்தர தவிர மற்றபடி தில்லான அரசியல்வாதி தான் பிரகாஷ்ராஜ். இந்த படத்தில் 2 கதாநாயகிகள், ஒருவர் பூஜா ஹெக்டே, இன்னொருவர் மமிதா பைஜு. கதாநாயகின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனோட விஜயோட டான்ஸ் ஆடுறவர் பூஜா ஹெக்டே தான். ஆனால் அவர் 1-2 சீன்களை தான் வந்துட்டு போவார், ஒரு ஊருகா மாதிரி. மமிதா பைஜு தான் நம்முடைய மனதை பூரா ஆக்கிரமித்திருக்கிறார். அருமையான நடிப்பு. எனவே மமிதா பைஜுவுக்கும் பூஜா ஹெக்டேக்கும் நடிப்பில் யார் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் துணிச்சலாக சொல்லிடலாம், மமிதா பைஜு தான், அது சந்தேகமே இல்லை. பூஜா ஹெக்டே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க, பெரிய அளவுக்கு அவர் பயன்படுத்தலை. பாபி தியோல் மிரட்டு சும்மா சொல்லக்கூடாது மனுஷன். அது அந்த முகம் ஒரு வில்லனாகவும் பார்க்க முடிகிறது, நல்லவனாகவும் பார்க்க முடியுது. அந்த முகத்தை சின்ன சின்ன அசைவுகள்லையே நம்மளை அப்படியே மயிர்கூச்சேரியை வச்சிருக்காரு பாபி தியோல். பட்டு பயங்கரமான வில்லன். அதே மாதிரி ஒரு 4-5 வில்லன் இருக்காங்க. சண்டைகள் 8-9 சண்டை இருக்குது. அப்படியே டக்குன்னு திரும்பியும் சண்டை போட்டிருப்பாங்க. எதுக்கு சண்டை போட்டிருக்காங்க ஏன்னுலாம் தெரியாது. அப்படி 7-8 சண்டை. வினோத்தை விட அதிகமாக உழைத்தவர் சண்டை காட்சி அனலரசு தான். அனலரசு யாருன்னா இப்போது உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கும் படத்தை டைரக்ட் பண்ணுறவர் அனலரசு. சமீபத்தில் இந்திய தேசிய அரசு மிகச்சிறந்த சண்டை பயிற்சியாளராக அனிலரசை தேர்ந்தெடுத்திருக்கு. அனிலரசு பங்கு படத்தில் அதிகம். அதுவும் கிளைமாக்ஸ் சண்டை காட்சி இருக்க, அட்டேங்கப்பா, ஏஐ, அப்புறம் ரோபோ, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு மிரட்டு மேய்க்கார் 10 நிமிஷம். அப்படி வாயை பிளந்து பார்க்க வச்சுட்டாரு அனலரசு. கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் மிரட்டல், அசத்தலோ அசத்தல். அதே மாதிரி பிரியாமணியும் நடிச்சிருக்காங்க. பெரிய பாத்திரம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அவருடைய பங்களிப்பு பாராட்டுதற்குரியது. கதாநாயகன் விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எப்படி இருப்பார், தன்னுடைய ரசிகர்களை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும். அவருக்கு ஏற்கனவே குழந்தை ரசிகர்கள் அதிகம். மமிதா பைஜு மூலமாக குழந்தைகளை தன்வசப்படுத்துகிறார். அந்த ஸ்டைலை அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உண்டு. அந்த ஸ்டைலில் வசனம் பேசுறது, எதிரிகளை பந்தாடுறது எல்லாம் தியேட்டரில் அட்டேங்க அப்பா, ஒரே விசில், என்ன பேசுகிறாருன்னு கேட்க விடலை, டயலாக் என்னங்கிறதே கேட்கல, அவ்வளோ சத்தம். ஓ தளபதி வாழ்க, முதல்வர் வாழ்கன்னு நம்ம காதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு சத்தம் வர வச்சுட்டாங்க. அதே அளவுக்கு தன்னுடைய கடைசி படம் என்பதை மிகச்சிறப்பாக, இனிமேல் எவனும் சண்டை படம் எடுக்கக்கூடாது, ஆக்ஷன் படம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டியிருக்காரு தளபதி விஜய். அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சூரியன்
ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அது சண்டை காட்சிகளானாலும் சரி, கடத்தல் காட்சிகளானாலும் சரி, லவ் டுயட் ஆனாலும் சரி, என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. நம்மளை நிமிர்ந்து உட்கார வச்சு பார்க்க வந்திருக்காரு ஒளிப்பதிவாளர். அனிருத் இசையமைத்திருக்கிறார். ஒரே ஒரு மெலடி பாட்டு, அப்புறம் ஒரே ஃபைட்டு தானே, இஷ்டத்துக்கு வாசித்து தள்ளியிருக்காரு அனிருத். அந்த சண்டை காட்சிகளை விட இவர் வாசிக்கிற வாசிப்பு இருக்க, அது நம்மளை மிரட்டுது. அனிருத்து இசையில் வேற லெவலுக்கு போயிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை விட ஜனநாயகனுக்கு அதிகமாக உழைச்சிருக்காருன்னா அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால் அனிருத்தையும் பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா ரசிகர்களுடைய கொண்டாட்டம் சூப்பரு. திடீர் ஒரு 7-8 வில்லன்கள் புதுசாக முளைச்சி சண்டை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியாது. யோசிக்க விடாமல் சண்டை காட்சிகள் பரபரப்பாக இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் நிச்சயமாக விஜய் தனிப்பெரும்பான்மை பெற்றிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. ஆனால் படம் தாமதமாக ரிலீஸ் ஆகிருக்கு. தாமதமாக ரிலீஸ் ஆனாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு ஜனநாயகன். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ படமும் இல்லை, போட்டிக்கு படமே இல்லை. போட்டி இல்லாமல் வசூல் அள்ளுன்னு அள்ளிட்டார். இப்போவும் கிட்டத்தட்ட ரிசர்வேஷன்லேயே பெரிய அளவு வசூலை பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா மக்கள் முன்னை விட இப்போ விஜய்க்கு ஆதரவு கூடியிருக்கு. ஏன்னா இப்போ முதலமைச்சரான பிறகு விஜய்க்கு புகழ் கூடியிருக்க தவிர குறையலை. அதனால் மக்கள் திரண்டு வந்து பார்ப்பாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஜனநாயகன் தமிழக சினிமா வரலாற்றில் ஒரு மைல் கல், அதில் எந்த சந்தேகமே இல்லை. குடும்பத்தோட ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தன்னுடைய முத்தாய்ப்பான நடம் தளபதி கச்சேரி இருக்க, அது ஏற்கனவே 2-3 படங்கள் நாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் வேறு டைப்பில் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அவர் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இங்கே தியேட்டரில் சேர் மேலே உட்காந்து டான்ஸ் ஆடுறத பார்த்தா அங்கே பார்க்குறத விட இங்கே பார்க்குறது நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு டான்ஸு மிரட்டுன்னு மேட்டியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயத்தை சொல்லணும், தன்னுடைய கடைசி படத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வசூல் படமாக கொடுத்திருக்கிறார் விஜய். அதற்காக நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். நோ டவுட் அட் ஆல். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.